ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அதுக்கான உரங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ எப்படி வந்து ஒரு செடிக்கு வந்து நம்மளுக்கு சன்லைட் வேணும், தண்ணி வேணும், காற்று வேணுன்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த 2K இப்போ அவங்களுக்கு தான் இப்போ கிட்டத்தட்ட என்ன 26 வயசு இருக்குமா? இப்போ அவங்களாம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்டர் பண்ணுறாங்க. ஐ திங்க் நீங்கள் அவங்கள குறித்து தான் பேசுகிறீங்க. இந்த 2000வது வருடம்ல பிறந்தவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன நடந்தது? இதெல்லாம் தான் அவங்களோட பர்சனாலிட்டியை வடிவமைக்கும் நம்ம சொல்லலாம். அப்போ அவங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணமாகி சந்தோஷமா இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நிறைய திறன்கள் தேவைப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இஸ் a மேஜர் ஸ்கில். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமான ஸ்கில் வந்து மேற்கத்திய நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திருமணமே 35-40 வயதுக்கு மேலே பண்ணுவாங்க. அது வரைக்கும் நிறைய டேட்டிங், நிறைய பேர் கூட பழகுவாங்க. ஆனால் திருமணம்னு அந்த ரிங்கை போட்டதுக்கப்புறம் அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து வெரி ஹை. ஆனால் நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரி, ஏஷியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெதர் நீங்களா இருக்கீங்களா இல்லை வேற ஒரு நபராக நீங்கள் உங்கள் ஸ்பௌஸ் கிட்ட இருக்கீங்களான்னு. ஓகே, உங்களை நீங்கள் உண்மையாக காமிச்சிக்கிறீங்க. ஆனால் அது நானே கிடையாது, நான் நடிக்கிறேன் அப்படின்ற போது ஐபிஎன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சித்ரா அரவிந்த் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே மேம். மேம், ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஸ்டார்டிங்ல வந்து அது லாங் டேர்மா கண்டினியூ ஆகும். பட் இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப்லாம் வந்து லாங் டேர்மா கண்டினியூ ஆக மாட்டேங்குது. ஸ்டார்டிங்லேயே வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனால பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லையா? ஸோ இது எதனால, அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, இப்போ வந்து ஜென்ரேஷன் டிஃப்ரென்சஸ் நம்ம சொல்லலாம். இப்போது இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்களான்னு தெரில. இப்போ ஜென்ரேஷன் இந்த 2K கிட்ஸ்ன்னு நம்ம எல்லாரும் சொல்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆக்சுவலாக ஜென்ரேஷனை இப்படி வகையாக பிரிக்கிறாங்க. எக்ஸ், ஒய், ஜி, ஆல்ஃபா, பீட்டா அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ ஜென்ரேஷன்ஸோட மாற்றம்னு சொல்லலாம். இப்போ எங்களோட ஜென்ரேஷன்லாம் இந்த அதான் நீங்கள் பழைய ஜென்ரேஷன் சொல்கிறதுலாம் வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தது. இப்போ இந்த 2K இப்போ அவங்களுக்கு தான் இப்போ கிட்டத்தட்ட என்ன 26 வயசு இருக்குமா? இப்போ அவங்களாம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்டர் பண்ணுறாங்க. ஐ திங்க் நீங்கள் அவங்கள குறித்து தான் பேசுகிறீங்க. ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அவங்க தான் இப்போ என்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ஷார்ட் டேர்மாக போயிட்டுருக்குன்னு. அப்போது இந்த 2000வது வருடம்ல பிறந்தவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன நடந்தது? இதெல்லாம் தான் அவங்களோட பர்சனாலிட்டியை வடிவமைக்கும் நம்ம சொல்லலாம். அப்போ அவங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி டெக்னாலஜி பூம் இருந்தது. ஃபுல் டெக்னாலஜி நிறையா இருந்ததுனால இப்போ அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் காதல் அப்படிங்கிறது நிறையவே இருந்தது. அது சங்க காலத்துலேருந்தே இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு அதிகமாக வந்து இன்ஃபர்மேஷன் கிடையாது. சோஷியல் மீடியா அந்த மாதிரி கிடையாது. ஒரு காதல் இருந்தது, ஒரு திருமணம் இருந்தது. ஸோ ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம். நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இல்லை. பட் இந்த இன்ஃபர்மேஷன் ஈரா நம்ம சொல்லலாம். ஸோ இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு மெசேஜ் பிரேக்கப் ஆகுது. எல்லாமே வந்து இமீடியட்டாக ரிலேஷன்ஷிப்பே புதுசாக பிறகு எங்கெங்கே மீட் பண்ணீங்க பல பேரை கேட்டால் இன்ஸ்டாகிராம்லன்றாங்க, முன்னாடி ஃபேஸ்புக்குன்னாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வலைத்தளங்களே நிறைய ரிலேஷன்ஷிப் பார்க்காம பழகாமல் அந்த காலத்து காதல் மாதிரி இப்போ உருவாயிட்டு இருக்கு. ஸோ இப்படி நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும் போதும் மறுபடியும் இன்னைக்கு இப்போ இந்த ஜென்ரேஷன் ஜியோடைய ஆளுமே அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். இப்போ அந்த காலத்துலலாம் ஒரு வீடு வாங்கி அதை கட்டினாலே அதில் இருந்தாலே எனக்கு ஒரு பெரிய பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொன்னவங்க இன்னைக்கு இந்த நிமிடம் நான் வாழணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப சம்பள குறைவாக இருக்கவங்க கூட இன்னைக்கு பிராண்டட் ஐட்டம்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் தே வாண்ட் டு லிவ் அ லைஃப். எனக்கு வாழ்க்கையை வாழணும், லைஃப் இஸ் ஷார்ட், இன்னைக்கு நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஷிஃப்ட் இன் தேர் ஆட்டிடியூடும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இன்னைக்கு விதையை போட்டு தண்ணி ஊற்றி அது மெதுவாக மரமாகி எமண்டா வெயிட் பண்ணுறது இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் இந்த இன்டர்வியூ இவ்வளோ லாங்காக எவ்வளோ பேர் பார்ப்பாங்க இல்லை. ஸோ ஜஸ்ட் தட் 30 செகண்ட்ஸ் அண்ட் ஈவன் அதோட லெஸ் ஆயிடுச்சு நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன். ஸோ இப்படி கம்மியாயிட்டே நம்மளுக்கு போகும்போது நம்ம அட்டென்ஷன், பொறுமை அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை. பேஷியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிலேஷன்ஷிப்க்கு. பார்த்தீங்கன்னா அந்த பொறுமையாக ஒரு படத்தில் அழகாக காட்டுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த மூவியில் கூட தண்ணி ஊற்றி அந்த விதை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வெளியில் வரணும். பட் வி டோன்ட் ஹேவ் தட் டைம். ஸோ உடனே எனக்கு வேணும், உடனே எனக்கு சந்தோஷம் வேணும் ரிலேஷன்ஷிப்பில். இந்த ரிலேஷன்ஷிப் ஹாப்பியாக இல்லைனா லைஃப் ஹாப்பியாக இருக்கணும்ப்பா, பிரேக்கப் பண்ணு, அடுத்த ரிலேஷன்ஷிப் போ அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஃபாஸ்ட் ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் அஸ் அ சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரியான ஷிஃப்ட் இந்த ஜென்ரேஷன்ஸ், அவங்களோட பர்சனாலிட்டி, இந்த சோஷியல் மீடியா, இப்படி பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து வந்ததுனால இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய ஒருத்தருக்கு பார்த்தீங்கனாலே பல காதல் தோல்வி. இப்போ காதல் தோல்வி வந்து தாடி வளர்த்து பாடுறவங்களாம் கூட ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ரிலேஷன்ஷிப்பை சேவர் பண்ணுறது இல்லை. ஓகே, ஜஸ்ட் மூவ் ஆன், கோ டு நெக்ஸ்ட். அதுவும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களோட தேவைகளுக்கு அவங்க இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்ல கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் மேம்? ரொம்ப ரொம்ப மிகவும். இப்போ ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் தான் அந்த பிளான்ட் வளரும் மாதிரி நீங்கள் சொல்கிற கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி வைட்டல். இப்போ கம்யூனிகேஷன் டூ மச்சாகவும் இருக்குது. சில பேர்கிட்ட வந்து சுத்தமாக இல்லை. ஆனால் பேச வேண்டியதை பேச மாட்டேங்கிறாங்க, மற்ற விஷயங்களை பேசுகிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் தான் இன்றைக்கி நிறைய திருமண முறிவுகளுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க தெரியும்னு, பட் தெரியாமல் கூட இருக்கலாம். லாட் ஆஃப் கேப்ஸ் இன் கம்யூனிகேஷன். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க மேம். அப்படி இருக்கும் பொழுதுமே வந்து அஃபேர்ல இருக்காங்க இல்லையா? இப்போ இன்னொரு பர்சனோட அஃபேர்ல இருக்கிறது அது கரெக்டா? அது எப்படி, அது என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ரிலேஷன்ஷிப் நீங்கள் சொல்கிறது லவ்வா இல்லைன்னா திருமணமா?
லவ்லியுமே சரி, இப்ப திருமணமே அந்த மாதிரி தான் மேம் ஓகே. இருக்கு. ஸோ ஏன்னா இப்போ வந்து லவ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அஃபேர்ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆல்ரெடி தேர் 2 டைமிங் ஆர் சம்டைம் 3 டைமிங் அந்த மாதிரி ஒரு விஷயம். அங்க ஒரு இது கமிட்மெண்ட் இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திருமணம்னு வரப்போது இன்னும் அது ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். வி கால் இட் லைக் எமோஷனல் இன்ஃபிடெலிட்டி, செக்ஷுவல் இன்ஃபிடெலிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிற லெவலுக்கு போகுது. மேற்கத்திய நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து திருமணமே 35, 40 வயதுக்கு மேல பண்ணுவாங்க. அது வரைக்கும் நெறைய டேட்டிங், நெறைய பேர் கூட பழகுவாங்க. ஆனா திருமணம்னு அந்த ரிங்க போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து வெரி ஹை. ஆனா நம்ம இந்தியா மாரியான கண்ட்ரி, ஏசியன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, திருமணம் வந்து சீக்கிரமா பண்ணிக்கிறவங்களே, அத விட சீக்கிரமா வந்து இந்த மாரி அஃபேர்ஸ் அதுக்குள்ளேயும் போயிடுறாங்க. ஸோ எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் திங் தான். ஃபர்ஸ்ட் நீங்க கமிட் ஆக யோசிக்கிறீங்க அப்படின்னா, தட்ஸ் ஃபைன். யூ கேன் டேக் யுவர் டைம் எல்லாம். ஆனா கமிட்மெண்ட் ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அங்க லாயல்டி இப்ப எல்லாருமே வந்து இது கரெக்ட்டா தப்பா அளவுக்கு கேட்குறாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? பட் இன்னும் லா அண்ட் ஆர்டர் படி அது தப்பு தான். பிகமி ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. யூ கான்ட் ஹேவ் அஃபேர் அட் த சேம் டைம். நீங்க திருமணம் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வைக்கிறது வந்து சட்டப்படி இன்னைக்கு வந்து சரியில்ல அப்படிங்கிறது தான் இருக்கு. மேற்கொண்டு சட்டத்திட்டம் மாறுமாங்கிறது தெரியாது. சோஷியல் லா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுக்கு ரியல் லா, இந்த சிவில் லா, கிரிமினல் லாஸ்ன்னு இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, சமூக ரீதியான விஷயங்கள்ல இது வந்து லா அண்ட் ஆர்டர்லயும் தப்புனாலும், சமூக ரீதியான விஷயத்துல ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இன்னொருத்தருக்கு நீங்க துரோகம் இல்லையா? இது நீங்க சிங்கிளா இருந்துட்டு என்ன வேணா பண்ணுங்க. தட் இஸ் யுவர் சாய்ஸ். பட் ஒன்ஸ் யூ கமிட்டட் டு சம்ஒன், அவங்களுக்கு நீங்க வந்து லாயலா இருக்க வேண்டியதுங்கிறது பேசிக் ரெஸ்பெக்ட் ஃபார் another ஹியூமன் பீயிங். அவங்களுக்கு தெரியாம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்ற போது, நீங்க அவங்களோட வாழ்க்கையும் சேர்த்தே தான் நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப கண்டிப்பா வந்து இது காமன் சென்சிக்கலி எவ்ரிபடி நோஸ். பட் அந்த லைன பிளர் பண்ணிட்டே வராங்க. இதுல என்ன தவறு இருக்கு? நீயும் போ, நானும் போறேன். இந்த ஓப்பன் ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படிலாம் பேசுறாங்க. அது ஆக்சுவலா ஒத்தே வராது. நம்ம மனநலத்துக்கு அது ஒத்து வராது. என்னைக்குனாலும் they'll end up in mental health problem. ஒண்ணு சூசைடா இருக்கலாம், இல்ல ஹோமிசைடா இருக்கலாம், இல்லன்னா நெறைய ஆங்ஸைட்டி, டிப்ரஷன், பேனிக் அட்டாக்ஸ் இந்த மாதிரி பிரச்சனையில வந்து இல்ல அட்டாச்மென்ட் ஃபியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துல they'll end up for தெரப்பி. இப்படித்தான் அது கொண்டு போய் முடியும் ஒழிய, எங்கேயாவது ஒரு எக்ஸாம்பிளாவது நீங்க குடுக்க முடியுமா? அஃபேர்ல இருந்தாங்களாம், 2 பேரையும் மேனேஜ் பண்ணிட்டு நல்லா வாழ்ந்தாங்களாம், சந்தோஷமா இருந்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அது ஒரு ஷார்ட்டான ஒரு ஹாப்பினஸ், அது ஒரு எக்ஸைட்மென்ட், அது ஒரு கியூரியாசிட்டி இருக்க தான் செய்யும். நான் வந்து திருமணம் ஆனாலே யாரையும் அப்படியே கண்ண மூடிட்டு பார்க்க முடியாதுன்றது உண்மை இல்ல. வி வில் கெட் டெம்ப்டட். எல்லாமே மனிதர்கள் தான் நம்மலாம். எல்லாருக்கும் எல்லாமே தோணும். ஆனா அந்த லைன நீ தாண்டுறியா இல்லையாங்கிறது வந்து அது தனிப்பட்ட ஒழுக்கம் நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து ஒரு சில பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில பார்க்கும்பொழுது வந்து ஒரு மாரி இருப்பாங்க. ஆனா தன்னோட பார்ட்னர் கிட்ட மட்டும் பேசும்பொழுது வந்து இந்த குழந்தைத்தனமாலாம் பேசுறது, இந்த மாதிரி வந்து சைல்டிஷாலாம் நடந்துப்பாங்க இல்லையா? ம். இது என்ன மாரியான மனநிலைன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நீங்க சொல்றது வந்து அவ்வளோ ஒண்ணும் நார்மல் இல்ல. மேபி அவங்க ட்ரூ செல்ஃபா இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் வெதர் நீங்க நீங்களா இருக்கீங்களா? இல்ல வேற ஒரு நபரா நீங்க உங்க ஸ்பௌஸ் கிட்ட இருக்கீங்களான்னு. ஸோ ஆத்தென்டிக்கா நம்மள மாதிரியே இருக்கிறதுக்கு சில பேர் வெளியில ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நடந்துப்பாங்க. அங்க போகும்போது அவங்களுடைய வேற செல்ஃப காட்டுவாங்க. தட்ஸ் சோ பியூட்டிஃபுல். தட்ஸ் கியூட். ஓகே, உங்கள நீங்க உண்மையா காமிச்சுக்கிறீங்க. ஆனா அது நானே கிடையாது. நான் நடிக்கிறேன் அப்படின்ற போது தேர்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ குழந்தைத்தனமா நடந்துக்கிறவங்க, அது உங்களோட நேச்சரா இருந்ததுன்னா தப்பு கிடையாது. பட் நான் அந்த மாரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ உங்களுக்கே நீங்க எந்த மாரி நபர்ன்னு தெரியாது. யூ ஆர் நாட் ட்ரூ டு யுவர் ஸ்பௌஸ்ன்னு சொல்லலாம். எங்க போனாலுமே, நான் வெளியில போனாலும் சரி, ஏதாவது ஒரு பெர்சன பார்க்கணும் அப்டின்னாலுமே, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டு தான் போவேன். நான் உங்ககிட்ட சொல்லாம எதுவுமே மறைக்க மாட்டேன் அப்டின்ற மாரிலாம் ம். பண்றாங்க இல்லையா? இது வந்து ஒரு நார்மலான விஷயமா? இல்ல வந்து அவங்களுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்டின்ற மாரி எடுத்துக்கலாமா? இது வந்து அவங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல வந்து ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ்னா நான் என்ன வேணா பண்ணேன், உனக்கு தெரியக்கூடாதுன்ற ஸ்பேஸ் இல்ல. உன்னோட வாழ்க்கை இது, என் வாழ்க்கை இது. நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கலாம். இதுல எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணணும். 24 மணி நேரம் என்னென்னலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் தூங்கிக்கிட்டே ஃபோன்ல நான் இப்ப தூங்குறேன். இதெல்லாம் ரொம்ப அன்ஹெல்தி, டாக்ஸிக். யூ ஆர் நாட் கோயிங் டு பி டிபெண்டன்ட் ஆன் அதர் ஆர் அட்டாச்ட் டு அதர். யூ ஆர் ஜஸ்ட் கனெக்டட் டு ஈச் அதர்ன்றதான் நான் சொல்றேன் திரும்பி. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கனெக்ஷன். கனெக்ட் ஆகும்போது நல்லா பேசுங்க, போங்க. எங்க இருக்கேன், நான் எப்போ இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் உனக்கு நான் சொல்லிருவேன். இதெல்லாம் இந்த பிகினிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய ஒரு இதுதான். மயக்கம் அப்படின்றது தான். இது வந்து அகைன் இட்ஸ் அன் அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப். பிகாஸ் அப்புறம் அவங்க அதே தான் எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்ட திரும்பியும். அப்ப நம்ம சில நேரங்கள்ல வந்து சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல எவ்வளோ வேலை இருக்கும். நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கணும்னு இல்ல. உங்க பார்ட்னர் அதை எதிர்பார்க்குறாங்கன்னா தட் மீன்ஸ் ஹைலி பொசசிவ். அதுவும் அங்க டாக்ஸிக் தான். நீங்க அதை சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க சொல்றதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்குங்கிறத பார்க்கணும். சில பேர் பொய்யா அவங்கள ஏமாத்துறதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு கூட இப்படி சொல்லுவாங்க. நான் எல்லாம் உங்ககிட்ட தெரியாம நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தப்ப பின்னாடி பண்ணிட்டு இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்ல பார்ட்னர்ஸ் வந்து மெயினா பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸா நீங்க எத பார்க்குறீங்க? மிஸ்டேக்கு நான் சொன்னா வந்து ஆக்சுவலா வந்து அவங்க கிட்ட இருந்து மறைக்கிறது. இப்போ நம்ம இன்ஃபிடெலிட்டியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு ஹாய் தான் இருக்கும் ஒருத்தருக்கு சொல்ல போவோம். பட் அத நம்ம மறைக்கணும்னு நம்மளுக்கு தோணும் போதே தட்ஸ் அ பிக் மிஸ்டேக். அங்கேயே நம்ம அத ஸ்டாப் பண்ணணும் when it comes to this thing. அதர் தென் தட் ஒரு ரெஸ்பெக்ட்.
ஒரு பார்ட்னருக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நம்ம வந்து இன்னைக்கு கொடுத்தே ஆகணும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதோட வந்து எம்பத்தி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது மிஸ்டேக் எதுனா கம்யூனிகேட் பண்ணாமல் விட்டுறது, அசியூம் பண்ணுறது அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் நினச்சிக்கிறது. அப்புறம் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்க மேலே பொசசிவாக இருக்கேன் அப்படின்ற பேரில் வந்து நீ இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், அதை செய்யணும்னு அவங்கள போட்டு ஒரு பப்பட் மாதிரி அந்த மாதிரி பண்ணுறது, அவங்கள மரியாதை இல்லாமல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு டேக்கிங் ஃபார் கிராண்டட் அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தவறுகள் இன்னைக்கு இப்போ பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கு வந்து நாட் நெசசரிலி இன் இன்ஃபெடலிட்டி, இப்போ ஒரு அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இவங்கள பற்றி விட்டு கொடுத்து பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவங்க மனசு தெரிய வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்ட்னர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ண தென் இந்த ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் வந்து பெருசாகிட்டே இருக்கும். ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு டிப்ஸ் மட்டும் சொல்றீங்க. ஓகே. ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அதுக்கான உரங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ எப்படி வந்து ஒரு செடிக்கு வந்து நம்மளுக்கு சன்லைட் வேணும், தண்ணி வேணும், காற்று வேணுன்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். லவ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப பெருசுப்படுத்துகிறாங்க. ஓ அதை நான் அப்படி ஃபீல் பண்ணணுமா, இப்படி ஃபீல் பண்ணணுமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த காலத்துலலாம் திருமணத்துக்கு அப்புறம் தான் எல்லாரும் காதல் அப்படிங்கிறது ஒரு விஷயமே வந்தது. அதுக்கப்புறம் அருமையாக அவங்க அதை நர்ச்சர் பண்ணாங்க, மெயின்டைன் பண்ணாங்க. இன்றைக்கி எடுத்த உடனே அப்படியே ஹார்மோனலாக வரக்கூடிய லவ்வை தான் நம்ம இன்றைக்கி கொண்டாடுற மொழியை, அதுக்கு நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன அதுக்காக நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படிங்கிறதே இன்றைக்கி யாரும் அதை ஒர்க் பண்ணுறதில்ல. ரிலேஷன்ஷிப்ஸ் கிரேட் ஒர்க், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்லையுமே. நீங்கள் அவங்களுக்குன்னு டைம் ஒதுக்கணும், உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களையும் நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்க வேண்டியிருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கணும்னு இருக்கும், ஆனால் அவங்களுக்காக சில மாற்றங்கள் நம்ம பண்ணுறது ஒரு காதல். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஐ யூ ரெடி டு அடாப்ட் டு ஃபார் யோர் பார்ட்னர். அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் நல்லா பண்ணணும். கம்யூனிகேஷன் கேப்பாலே இன்றைக்கி நிறைய பார்க்குறேன் நான் கப்புள் செஷனில். கம்யூனிகேஷன் கேப் இஸ் கெட்டிங் ஹியூஜ். இன்றைக்கி வந்து எல்லாரும் காலையில் ஒரு நைட் ஷிஃப்ட் போகிறாங்க, மார்னிங்க்கு இதுக்கு வராங்க, பேசிக்கிறது கிடையாது. இல்லைனா கம்யூனிகேஷன் பண்ணாலே சண்டை வருதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் வந்து பண்ண தெரியல நிறையா கப்புள்ஸ்க்கு. நான் நிறையா சொல்லுவேன், திருமணத்துக்கே திறன்கள் தேவை இருக்கு. இன்றைக்கி எப்படி ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு திறன் தேவைப்படுதோ, ஒரு திருமணமாக தோஷமாக இருக்கவங்களுக்கு இன்றைக்கி நிறையா திறன்கள் தேவைப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இஸ் அ மேஜர் ஸ்கில். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று முக்கியமான ஸ்கில் வந்து கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். அது எப்படி ஒரு பிரச்சனை எப்படின்னு அணுகிறது அப்படிங்கிறது தெரியல. ஆக்டிவ் லிசனிங் ஸ்கில்ஸ், எப்படி ஒருத்தங்களை வந்து மரியாதை கொடுக்கணும்னா லிசன் பண்ணணும். இன்றைக்கி நிறைய பெண்கள் சொல்கிறது தான், வென் ஐம் ஸ்பீக்கிங் லுக் அட் மீ, இவங்க சொல்லு நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த ஆண்களுக்கு இல்லையானா இருக்குது, பட் அவங்க அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு குவாலிட்டி டைம் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சதான் அவங்க லவ் லாங்குவேஜ் பேசலாம், அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க பிடிக்குமா அதை கொடுக்கலாம். உங்களுக்கு வராமே கூட இருக்கலாங்க, பட் வாட் ஆர் யூ கோயிங், ஹவு மச் எக்ஸ்ட்ரா மைல் நீங்கள் அவங்களுக்காக போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் பீயிங் டிரான்ஸ்பரண்ட், ஓப்பன் புக்காக இருக்கணும். அதுக்கு நீ எல்லாமே நான் செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும்னு இல்லை. தெர் இஸ் ஆல்வேஸ் அஸ் ப்ரைவேட் ஸ்பேஸ், பர்சனல் ஸ்பேஸ்னு உங்களுக்கு இருக்குது. அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி, இவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி, அவங்கள ஒரு குழந்தை மாதிரி இல்லாமல் நீயும் அடல்ட் நானும் ஒரு அடல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவலாக கிவிங் அண்ட் ரிசீவிங். இன்றைக்கி நிறைய ரிலேஷன்ஷிப் தப்பு என்னென்னா கிவராகவே இருக்காங்க, ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டே நான் தான் பெரிய ஆளுன்னு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஈக்குவல் ஆஃப் கிவிங், ஈக்குவல் அண்ட் ரிசீவிங். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலே உங்கள் ரிலேஷன்ஷிப் சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.